ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக மீல் பிளான் பண்ணுறப்ப நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்தில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கீரை சேர்த்த ஏதாவது டிஷ் இருக்கும். அது கூட ஒரு மில்லட்ஸ் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது இருக்கும். டெய்லி வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். வாரத்தில் ஒரு தடவை ஹை ப்ரோட்டீன் தால்ஸ், அதாவது ராஜ்மா, சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இது ஒரு பிளெயினான மேக்னெட்டிக் ஒயிட் போர்டு. ஸோ இதில் நான் தான் அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் யூஸ் பண்ணி கோடு போட்டு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அண்டு வேணுங்கிறப்ப உள்ளே இருக்கிற அந்த பிளாக் மார்க்கரில் இருக்கிறத மட்டும் அழிச்சிட்டு எழுதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை ஊர்லேருந்து வரப்போ கறிவேப்பிலை பொடி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அரைக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தோம். மறக்காமல் கருவேப்பிலையை பிடுங்கிட்டு வந்தாச்சு. இது காயருக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு. அப்புறம் தான் அதை பொடியாக அடைக்கணும் ஏதாவது டிஷ்ஷஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு நைட்டு வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து முட்டை போட்டு கொத்து பரோட்டா பண்ணியிருந்தேன். முட்டை பத்தலைன்னு ஆன்லைன் ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகான பேக்கேஜிங்கில் வந்தது. இன்னைக்கு இவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.